மீசாவில் வந்து கைது செய்யப்பட்டு ஸ்டாலின் அவர்கள் உள்ளே சென்றார். இல்லப்பா, அவர் வந்து கசமுசாவில் கைது செய்து தான். விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்தது எங்களுக்கு பிடிக்கல. அதிக நாட்கள் அரசு தலைமையில் இருந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். சோ அவர்கள் ஒரு மகான்கள், ஒரு தீர்க்கதரிசி, உண்மைதான். அதற்கேற்றார் போல் முன்னாடியே, அதாவது வந்து அன்றே கணித்தார் சோ அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. பவர்ஃபுல் பர்சன் கீழே ஒரு கட்சி இயங்க தயாராக இருந்தால்தான் சரியா. வேணா ஜனங்ககிட்ட போய் இது நான் ஐடியாலஜி பேசுகிறேன், நான் பாரத மாதா கொள்கையெல்லாம் விளக்குறேன், அது இதுன்னு பேசின்றத பிரயோஜனம் இல்லை. ஜனங்ககிட்ட யார் சொல்கிறான்றது முக்கியம் ஜனங்களுக்கு. It is not only the song but the singer which matters. பார்த்தீங்களா, இது அப்போ மோடி அவர்களுக்காக சோ அவர்கள் பேசியது. இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு இது சரியாக பொருந்துகிறது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம அடுத்ததாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்த அந்த இயக்கத்தில் 17 லட்சம் நபர்கள் வந்து இணைந்திருக்கின்றனர். அதில் குறிப்பாக 20% மேலாக ஜென்சி இளைஞர்கள் அதில் வந்து இணைந்திருக்கிறார்கள். இது அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. இதை நம்ம வந்து கண்டிப்பாக இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அண்ணாமலை அவர்கள் இருந்தபோது தமிழக பாஜக மக்களால் ஈர்க்கப்பட்டு மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களை ஒரு சிறந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுகிறார், மக்கள் முதல்வர் அப்படின்லாம் அண்ணாமலை அவர்களை கொண்டாடினாங்க. மோடி அவர்களின் அரசியல் வாரிசு அண்ணாமலை அவர்கள். தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமராக ஒருத்தர் வருவார் அப்படின்னா அது அண்ணாமலை அவர்கள் தான் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க, நம்பினாங்க. அந்த வகையில் இதை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம ஒரு புகைப்படத்தை காட்டுறேன் பாருங்களேன். இதில் தமிழகத்தின் எதிர்காலங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதில் அண்ணாமலை அவர்கள், உதயநிதி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள், அடுத்ததாக தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள். இந்த 3 இளைஞர்களை ஒப்பிட்டு ஒரு இமேஜ். இதில் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு போட்டிருக்கக்கூடியது பெயர் அண்ணாமலை, வயது 42, குடும்பம் விவசாய குடும்பம், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பில் வந்து 85%, 12ஆம் வகுப்பில் வந்து 94%, பொறியியலில் 84%, கேட் அதில் வந்து 99.34, யூபிஎஸ்சியில் வந்து 244வது ரேங்க், எம்பிஏ ஐஐஎம் லக்னோவில் படிச்சிருக்கிறாரு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இது பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக உதயநிதி அவர்களுக்கு என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, பெயர் உதயநிதி ஸ்டாலின், வயது 48, குடும்பம் தாத்தா முன்னாள் முதல்வர், தந்தை முன்னாள் முதல்வர், இவருடைய படிப்பு அதெல்லாம் வந்து கல்வி தொகுதி பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது உண்மை என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸ்டாலின் அவர்களின் குடும்பம் அதாவது வந்து அவங்களுடைய உதயநிதி அவர்களின் அத்தை கனிமொழி நாடார் அப்படின்றாங்க. ஆனால் அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாரானா ஏற்க மாட்டார். அப்படி அவங்களோட குடும்பம் எந்த ஜாதி, எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள், அவங்க வந்து ஓங்கோல்லேருந்து வந்தவதாக சொல்லுவாங்க. சிலர் வந்து இல்லை அவர் வந்து தஞ்சாவூரை சார்ந்தவர்ன்றாங்க. இது உண்மையான்றது தெரியல. ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்டாலின் என பேர் வந்ததற்கான காரணம் என்ன அதுவும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய புரியாத பல கேள்விகள். இதற்கெல்லாம் உங்களுக்கு விடை தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த மீசாவில் வந்து கைது செய்யப்பட்டு ஸ்டாலின் அவர்கள் உள்ளே சென்றார். இல்லப்பா, அவர் வந்து கசமுசாவில் கைது செய்து தான் உள்ளே போனார் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட பல மாதிரியான கேள்விகள். இவங்களோட ஆட்சியில் யார் அந்த சார், யார் அந்த அதிகாரி, யார் அந்த தம்பி அப்படின்ற பல கேள்விகள்லாம் இருந்தது. இதற்கு இதுவரை பதில் கிடைக்கல. இதனால் இவர் என்ன படிச்சிருக்கிறாருன்னு தெரியல. ஆனால் நமக்கு தெரியும் இவர் செய்த ஒரு தொழில் சினிமா சார்ந்த தொழில். வாங்குவது, விற்பது, படம் எடுப்பது, அதில் நடிப்பது, இந்த மாதிரியான தொழில் வந்து இவர் செஞ்சார். அது நமக்கு தெரியும். அடுத்ததாக தமிழக முதல்வர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்,
திரு ஜோசப் விஜய் அவர்கள். இவர் இதுவரை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் விஜய்னு தான் நமக்கு தெரியும். அப்புறம் ஹச் ராஜா அவர்கள் தான் சொல்லிட்டு இருந்தார் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி. அப்போவும் கூட இவர் விஜயன் தான் இவரை அடையாளப்படுத்தி கொண்டார். ஆனால் இப்போது தேர்தல் நெருங்கும் வேளையில் தன்னுடைய முழு பெயராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு வந்தார். ஆகையால் இப்போதான் பல நபர்களுக்கு, பல மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு புரிய வருது, ஓ இவருடைய பெயர் ஜோசப் விஜயா அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் அவங்க விஜய்னு தான் இருந்தாங்க. அதே வகையில் இவரோட பேரே என்னன்னு தெரியாத ஒரு மனநிலை. ஜோசப் விஜய், இவருக்கு வயது 51. இவங்க 3 பேரை ஒப்பிடும்போது இவருக்கு தான் வயது அதிகமாக இருக்குது. குடும்பம், தந்தை திரைப்பட இயக்குனர் சந்திரசேகர் அவர். அடுத்து கல்வி தொகுதி 12ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கிறாங்க. அவர் 10ஆம் வகுப்பு ஃபெயில் அப்படின்னு சொல்லி எங்கேயோ பார்த்துருக்கேன். இவரே பேசினதாக கூட ஒரு நினைவு, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் இவர் 10வது ஃபெயில் அப்படின்னு சொல்லி சொன்னான்னு நினைக்கிறேன். இது உண்மை என்னன்றது தெரியல. இதை ஒப்பிட்டு போட்டிருக்கிறாங்க. இவரும் ஒரு நடிகர், இது நமக்கு தெரியும். ஆகவே இதில் 3 பேரில் 2 பேர் நடிப்பை தொழிலாக கொண்டவர்கள். ஆனால் அண்ணாமலை அவர்கள் படிப்பின் காரணமாக முன்னாள் IPS அதிகாரி, கர்நாடக சிங்கம், ஊழல் செய்யாத, லஞ்சம் வாங்காத, நேர்மையான, துணிச்சலாக நடவடிக்கை எடுத்த, கர்நாடக மக்கள் கொண்டாடிய ஒரு அதிகாரி யார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள். படிப்புலேயும் சரி, துணிச்சல்லையும் சரி, நேர்மையிலையும் சரி, அண்ணாமலை அவர்கள் இதில் முதன்மையான ஒரு இடத்துல இருக்கிறார். அந்த வகையில் இவர் அரசியல் எந்த அளவுக்கு செய்வார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் வேற ஒரு கட்சியில் மாநில தலைவராக இருக்கும்போது. இப்போ இவரே தனி கட்சி தொடங்கி இருக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் அந்த ஆட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இவரெல்லாம் ஆடினதுக்கு காரணம், இந்த அளவுக்கு இவர் துணிச்சலாக பேசினதுக்கு காரணம், திமுக ஊழலை கொண்டுட்டு வந்ததுக்கு காரணம் பாஜக தான். மத்திய அரசாங்கமாக பாஜக இருக்கிறது தான் காரணம். இவருக்கு பாதுகாப்பு படைகள்லாம் கொடுக்கப்பட்டது, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இவர் தனி இயக்கம் அறிவித்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, பாஜகவிலிருந்து விலகிய பிறகு அவர் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். அதில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் கடிதம் அனுப்புகிறார். அந்த கட்சியிலிருந்து விலகும்போது கூட கடிதம் மூலமாக நான் இந்த கட்சியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டு நான் விலகிக்கிறேன் அப்படின்லாம் போடல. அவர் முறையாக கட்சி தலைமையிட்ட போய் பேசி அவங்க ஒப்புதலோட, அனுமதியோட அந்த கட்சியிலிருந்து விலகி, இவர் பாஜகவிற்கு எதிரான கொள்கையை இல்லை, இவருடைய கொள்கை ஆன்மீகமும், அதாவது தேசியமும் தெய்வீகமும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறார். தாவேக்கான்றது திமுக கொள்கையில் தான் நாங்கள் இருக்கோம்னு திமுக, அதாவது தாவேக்கா அமைச்சர்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் கொள்கை வேற இல்லை, தாவேக்கா அதாவது திமுக கொள்கை வேற இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. நாங்களும் திமுகவும் ஒரே கொள்கை தான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும், அவர்களுடைய இயக்கமும் பாஜகவோட கொள்கை என்னவோ அதே தான் இவங்களோட கொள்கை. ஆனால் அவங்க போகிற பாதைன்றது வேற. பாஜக போகிற பாதை வேற, அண்ணாமலை அவர்கள் போகக்கூடிய பாதை வேற. அதாவது ஒரு காயின் இருந்தால் இப்படி சுற்றி விட்டு அடித்து சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பாதை சிங்கப்பாதை, பாஜகவின் பாதை பூ பாதை. அதாவது நயினார் அவர்களே சொல்லியிருப்பார், நான் தென்றல் மாதிரி அப்படின்னு சொல்லி. அதே தான் பாஜகவும் விரும்புகிறது போல. அதனால் பாஜகவுடைய கொள்கை தான் அண்ணாமலை அவர்களின் கொள்கை. ஆனால் போகக்கூடிய பாதை என்பது வேறு. ஆனால் இந்த பாஜகவின் கொள்கையாக இருந்தாலும் மக்கள் அண்ணாமலையை ஏற்றுக்கொண்டார்கள். தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக அவரை பார்க்குறாங்க. ஒரு மாற்றத்திற்கான, அரசியல் மாற்றத்திற்கான ஒரு தலைவராக அண்ணாமலை அவர்களை பார்க்கிறார்கள். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை அவர்களின் இயக்கம் கட்சியாக மாறும். அந்த கட்சி சார்பாக போட்டியிடுவார்கள். அதில் தாவேக்காவிற்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் தான், அதாவது அண்ணாமலை அவர்களின் கட்சிக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச தொடங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ விஜய் அவர்கள் அதிர்ஷ்டவசமாக ஜெயித்து விட்டார். ஆனால் அவருக்கு பெரிய அரசியலோ ஞானமோ அறிவோ கிடையாது. அதனால தான் இதுவரை அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட வைக்காமல் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தான் வைக்கலன்னு பார்த்தா டெல்லி போனால் கூட வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற விமர்சனம் அவர் மேலே வைக்கப்படுகிறது. ஆனால் பத்திரிகையாளர்களே
கேள்வி கேட்பதற்கு தயங்கக்கூடிய ஒரு தலைவர் தான் அண்ணாமலை அவர்கள். எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள்னு சொல்லி எந்த கட்சியாக இருந்தாலும் அண்ணாமலை அவர்களின் பெயரை கேட்டாலே போதும், விழி பிதுங்கி அந்த பத்திரிகை சந்திப்பில் இருந்தே கிளம்பி போயிடுவாங்க. அது நமக்கு தெரியும். அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் புதிய கட்சிக்கான வரவேற்புன்றது இப்போவே நம்ம பார்த்துருப்போம். 17 லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள், தன்னார்வலர்கள் அதில் இணைத்து கொண்டனர். அதில் பாஜக தான் பிளவுபட்டு அதில் போய் சேர்ந்துருக்கு. அது புதிய ஒரு பாஜகவின் புதிய வடிவம் அப்படின்றீங்களா? இல்லை, அதில் அதிகமானோர் பாஜகவை சார்ந்தவர்கள் இருக்கலாம். அதில் திமுகவை சார்ந்தவர்களும், தாவேகாவை சார்ந்தவர்களும், அதிமுகவை சார்ந்தவர்களும், மற்ற கட்சியை சார்ந்தவர்களும், ஒரு கட்சியே இல்லாத ஒரு நபர், எந்த கட்சியும் நான் ஆதரிக்கவே இல்லை அப்படின்றவங்க கூட அண்ணாமலை அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் சேர்ந்து இருப்பதை நான் பார்க்க முடிகிறது. நானே என் கண்ணாலேயே பார்த்தேன். பல நபர்கள் அண்ணாமலை அவர்களின் இயக்கத்தில் சேர்ந்து அந்த ஆன்லைனில் வரக்கூடிய அந்த அட்டையை, டிஜிட்டல் அட்டையை அவங்க சமூக வலைதளங்களில் பகிர்ந்து அது பெருமையாக அதை நினைக்கிறாங்க. ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி பின்னாடி, ஒரு தலைவர் பின்னாடி நான் நிற்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு கர்வமாக பெருமையாக அதை நினைக்கிறாங்க. அதனால் அவர் தான் வரக்கூடிய தேர்தலில், தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வராக அண்ணாமலை அவர்கள் தான் வருவார் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க. அதையே பெரும்பாலான அரசியல் விமர்சகர்களும் பேச தொடங்கி இருக்கிறாங்க. கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐ எம் வெயிட்டிங். இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். அதாவது தமிழர்கள் அப்படின்னா வீரத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கல்விக்கும் பேர் போனவங்கன்னு சொல்லுவோம். அந்த வகையில் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கும் போது அவருடைய அந்த வெள்ளை சட்டையில் இருக்கக்கூடிய அந்த மேல் பட்டன் இருக்கா என்னன்னு தெரியல, அடிக்கடி அதை கழட்டிக்கிறாரு. ஏன் தெரியல சரியா. மோடி அவர்களின் அறையில் காற்று வரவில்லையா, வேர்க்குதா என்னன்றது புரியல. இல்லை மோடி அவர்களை பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு வேர்க்கிறதா என அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் முன்வைக்கிறாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு பட்டனை கூட கழட்டி விட்டுட்டு, முதல்ல நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க, ஏய் அந்த மேல் பட்டனை போடு, என்ன இது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்போயிலேருந்தே ஒரு பழக்கப்பட்டிருக்கோம் இந்த பட்டனை போடுறதுக்கு. இவர் சினிமாவில் மேல் பட்டனை கழட்டி விட்டு ஃபுல் பட்டனை கூட கழட்டி விட்டுட்டு, என் பேச்சை ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டா, என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி இவர் இன்னும் அதே எண்ணத்தில் தான் இருக்காரா என்னன்னு தெரியல. ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறீங்க, உலக தலைவர், மற்ற உலக நாட்டு தலைவர்கள் அதிபர்கள்லாம் கொண்டாடக்கூடிய புகழக்கூடிய நட்புறவில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள்ட்ட போய் நீங்கள் பார்க்கும்போது நம்ம நாட்டு பிரதமருங்க, நீங்கள் யாரையோ ஒருத்தர் போய் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு மரியாதையாக அந்த பட்டன்லாம் போட்டு போகலாம். ஓகே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா சரி, ஓகே, அதை நான் எடுத்துக்கிறேன். இவர் இப்போது போய் மோடி அவர்களை சந்திக்கும் போது இந்த நிகழ்வு, இந்த மாதிரி அந்த பட்டன் எனக்கு சின்னதாக ஒரு ஆதங்கம், இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இதுலையாவது சந்திப்புலையாவது இது மாறுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது 11வது நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இந்த நிதி ஆயோக் கூட்டத்திலலாம் போய் கலந்துக்க மாட்டார். அதற்கு மாறாக கட்சி நிர்வாகிகள் மகள் வீட்டு அந்த வயதிற்கு வரக்கூடிய நிகழ்வு, அந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவர்கள் பேசியதாக ஒரு நினைவு எனக்கு. அது உண்மைதானா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் அவர் கலந்துக்க மாட்டார். ஆனால் விஜய் அவர்கள் பரவாயில்லைங்க, இந்த மாதிரியான கூட்டத்திலெல்லாம் கலந்துக்கிறாரு. மோடி அவர்களை போய் சந்திக்கிறார், அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார், திரௌபதி முர்மு ஜனாதிபதி அவர்களை போய் சந்திக்கிறார். தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அவரை போய் சந்தித்து இருக்கிறார் விஜய் அவர்கள். இதெல்லாம் நம்ம பாராட்டியே ஆக வேண்டும். தமிழ்நாடு தனி நாடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காம, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க இருந்தால் தான் நம்ம தமிழ்நாடு வளரும், நமக்கு தேவையானது கிடைக்கும், நம்ம ஒரு இணக்கமான போக்கில் போகணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை நம்ம பாராட்டியே ஆக வேண்டும். இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்ட விஜய் அவர்கள் அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்.
அப்போ ஒரு ஹிந்தியில் பேசினாரா, ஹிந்தி விஜய் அவர்களுக்கு தெரியுமா, இல்லை ஆங்கிலத்தில் பேசினாரா, அது பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு தெரியுமா புரியுமா அப்படின்ற கேள்வி நமக்கு முக்கியம் இல்லை. இதில் நமக்கு என்ன முக்கியம், விஜய் அவர்கள் என்ன கேட்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும், இந்த நீட் தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கோரிக்கை வைத்திருப்பதாக செய்திகள் வந்து இருக்கிறது. நீட் வந்ததுனால தாங்க அண்ணே அங்கிள் உங்களை எப்படி நான் கூப்பிட்றேன்னு தெரியல, அண்ணனே கூப்பிட்றேன், என் பேர் அப்படியே உங்களுக்கு இருக்குது, நானும் சி விஜய் நீங்களும் சி விஜய், ஆனால் இப்போ தான் திடீர்னு ஜோசப்னு சேர்த்துக்கிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்லை. நீட் தேர்வு வந்ததுனால தானே டீ விற்கிறவரோட மகன் கூட இப்போ டாக்டராக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. செக்யூரிட்டி வாட்ச்மேன் வேலை பார்க்குறவரோட பிள்ளைகள் இன்னைக்கு டாக்டராக மாறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மாறி இருக்காங்க. நீங்கள் மட்டும் சொல்லுங்கள், 12th எக்ஸாம் அடிப்படையில் வந்து நீட் தேர்வு இல்லாதப்ப எவ்வளவு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள் டாக்டராக வந்திருக்காங்க சொல்லுங்கள். ஆனால் இப்போ போய் பாருங்கள், முன்னாடிலாம் அங்கே ஒரு இன்ஜினியர் இங்கே ஒரு இன்ஜினியர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்போ பார்க்கும்போது எப்போ அந்த வீட்டில் 4 இன்ஜினியர் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போது ஊருக்கு 10 பேர் டாக்டருக்கு படிக்கிறாங்க, ஊருக்குன்னா ஒரு கிராமத்தில் 10 பேர் இப்போ டாக்டருக்கு படிக்கிறாங்க. அதற்கு காரணம் இந்த நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நான் அடித்து சொல்லுவேன். உண்மையா இல்லையா? உங்கள் ஊரில் இப்போ எத்தனை பேர் வந்து நீட்டுக்கு படிச்சுட்டு இருக்காங்க, நீட் படித்ததுனால டாக்டர் ஆகியிருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பல இதை நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன், உங்களுக்கு எதுக்கு கமெண்ட் பண்ணணும்னு தோணுதோ அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும், பரவாயில்லையே, மதுரையில் கொண்டு வந்த மத்திய பாஜக அரசாங்கம் கோவையில் கொண்டு வராமல் போயிட போகிறாங்க, அங்கே ஒன்று கொண்டுட்டு வாங்க, முடிஞ்சுன்னா பெரம்பலூருக்கு ஒன்று கொண்டுட்டு வாங்க ஐயா, பெரம்பலூருக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இந்த ரயில்வே ரயில் வரும்னு நாங்கள் காத்திருக்கோம், வழி மீது விழி வைத்து காத்து கொண்டு இருக்கிறோம், இது வரைக்கும் யாருமே பண்ண மாட்டேன்றாங்க. பாரிவேந்தர் அவர்கள் ஐஜேக்கு அவர் வந்து சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து இதை கொண்டுட்டு வருவோம்னு சொல்லி, அது வரும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பினாங்க. ஏனோ தெரியல, இன்னும் பெரம்பலூருக்கு பெரிதாக வளர்ச்சி எதுவுமே வராமல் இருக்குது, பின்தங்கிய மாவட்டமாகவே நம்ம பார்க்கப்படுகிறது. அதனால் நானும் அந்த மாவட்டத்தை சார்ந்தவன்ற ஒரு காரணத்தினால் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன், அதை கொஞ்சம் பாருங்க. அடுத்ததாக ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் நிலுவை 3284 கோடியை நிபந்தனையின்றி விடுவியுங்கள். ஒகேனக்கல் 3ஆம் கட்ட குடிநீர் வழங்கல் திட்டத்திற்கு 2283.40 கோடி நிதி தேவை. திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். அண்ணே விஜய் அண்ணன், திருக்குறளை உலகம் முழுக்க கொண்டுட்டு போய் அந்தந்த நாட்டு மொழிகளில் மொழிபெயர்த்து அந்த புக்கை கையோடையே கொண்டுட்டு போய் அந்தந்த நாட்டு தலைவர்கள்ட்ட போய் கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளின்னு பேசினவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஔவையார் பாடலை வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம்னு பாடியவர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த மாதிரி தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாரத பிரதமர், நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இது மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அவரெல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டார், டக்குன்னு பண்ணிவிட்டுருவார். நம்மளுடைய தமிழ் மன்னர் மாபெரும் சிலை வைக்கிறேன், சோழ மன்னருக்கு மாபெரும் சிலை வைக்கிறேன்னு சொன்னவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு சீன அதிபரை கொண்டுட்டு வந்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர் இவர் தாங்க. விவேகானந்தர் பாறைக்கு போய் தியானம் செய்தவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதுவரை இருந்த பிரதமர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க, ஆனால் மோடி அவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பார் எண்ண முடியாது, கையில் உள்ள விரல்கள் பத்தாது. அந்த அவ்வளவு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கிறார் மோடி அவர்கள். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எதை வேணாலும் கேளுங்க, அவர் தாராளமாக பண்ணுவாருங்க, யோசிக்கவே மாட்டாருங்க. மோடி அவர்கள் யோசிக்கவே மாட்டார். விஜய் அண்ணன், நீங்கள் இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுன்றத, அத்தியாவசியமாக என்ன வேணுன்றத அரசியல் பண்ணாமல் நீங்கள் கேளுங்க, அவர் கண்டிப்பாக பண்ணுவார். அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன், மக்களுக்கும் இருக்குது. கண்டிப்பாக மோடி பண்ணுவார், பாரத பிரதமர் மோடி அவர்கள் பண்ணுவார், செய்வார், சொல்வதை செய்வார், சொல்லாததையும் செய்வார். பெண்கள் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாடு மையம் தேவை. குலசேகரப்பட்டினம் விண்வெளி மையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக்க வேண்டும். செங்கல்பட்டு திருச்சி ஜிஎஸ்டி சாலையில் 6 வழிச்சாலையாக வேண்டும். 6 வழிச்சாலை 8 வழிச்சாலைக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தது திமுக.
மத்திய பாஜக அரசாங்கத்தை கூட இணக்கமாகவே போகல. ஆனால் இப்போ பாஜக ஏதாவது நம்மக்கிட்ட கூப்பிடுவாங்களா, ஏதாவது சொல்லுவாங்களா, காங்கிரஸ் தான் கழட்டி விட்டானுங்க, ஏதாவது பாஜக ஏதாவது செய்யுமா அப்படின்னு சொல்லி காதை டெல்லியிலே வச்சு காத்துட்டு இருக்கு திமுக. ஆனால் பாஜக இந்த பக்கம் வரக்கூடாது, ஓட ஓட அப்படின்னு சொல்லி தலையில் அடிக்காத குறையாக துரத்திட்டு இருக்காங்க. அது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அடுத்து திருச்சி கரூர் கோவை 6 வழிச்சாலையாக்க வேண்டும், சென்னை குமரி அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்க வேண்டும். பரவாயில்லையப்பா, விஜய் அவர்கள் இவ்வளோ கோரிக்கை முன் வச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் 97% நிறைவடைந்த பாரத் நெட் 2ஆம் கட்ட திட்டத்தில் எஞ்சிய கிராமங்கள் இணைப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்லாம் முக்கியமான பல கோரிக்கைகளை நமது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். பாரு வா, எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காருப்பா விஜய் அவர்கள். பரவாயில்ல, வந்து சில நாட்கள்லேயே இவ்வளோ பெரிய மாற்றங்கள். மோடி அவர்களை போய் அடிக்கடி இவர் சந்திச்சிட்டு இருக்கிறாரு. முக்கியமான கூட்டத்துக்கு கூட சந்திக்க போகாத ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இப்போ அடிக்கடி சென்று சந்திக்கக்கூடிய விஜய் அவர்கள் நல்ல மாற்றம் தான். ஆனால் எது எப்படியோ திமுக கொள்கை தான் எங்களோட கொள்கைன்னு சொன்னீங்களா, அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஈவேரா அவர்களை இன்னமும் உங்களுடைய அலுவலகத்தில் வச்சுருக்கீங்களா, அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. பெரியாரின் கொள்கைகளையே ஏற்றுக்காம தான் திமுக வெளியே வந்தது. ஆனால் அவங்க அரசியல் பண்ணுறதுக்காக ஈவேராவை வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் எதுக்காக போய் அவரோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்க? தேவையே இல்லைண்ணே விஜய் அண்ணன். அந்த ஃபோட்டோவை கலட்டி டஸ்ட்பின் வேறு எங்கேயாவது வச்சுருங்க நீங்கள் அந்த ஃபோட்டோவை. அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்தது எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா தமிழர்களின் பெரிய விரோத கட்சி அப்படின்னா காங்கிரஸ் தானே. அவங்கள சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு போய் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க, அதையும் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. மோடி அவர்களை சந்தித்தது நம்ம பாராட்டுறோம். தமிழகத்திற்கான தேவையை கோரிக்கைகளாக வைத்ததை நம்ம பாராட்டுறோம். இதில் மோடி அவர்களை நம்ம பாராட்டாமல் விட்டுட்டா எப்படி? தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார் எல்லாத்தையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை போய் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு தெரிந்த பிரதமர் பெயர்களை சொல்லுங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு தூங்கும்போது கூட சொல்லுவாங்க மோடி அப்படின்னு சொல்லி. மோடி அவர்களின் திட்டத்தை எதாவது சொல்லுங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு பல திட்டங்களை சொல்லுவாங்க. மோடி அவர்கள் தரக்கூடிய வீடு, விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய பணம், அதாவது வந்து அந்த இதெல்லாம் வந்து மக்கள் வந்து நினைவில் வச்சுருக்கிறாங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டம், தபால், அதாவது இந்த அஞ்சலகத்து மூலியமாக எவ்வளவு நலத்திட்டங்களை மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். மெட்ரோ ரயில் திட்டம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்புறம் கொரோனா தடுப்பூசி, இதெல்லாம் நம்ம மறக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல மோடி அவர்கள் நேத்திக்கு அவர்களுக்காக ஒரு கொண்டாடப்பட்டது 4399 நாட்கள் முன்னாள் பிரதமர் நரேந்திர மோடி, அதாவது முன்னாள் பிரதமர் நேருவின் சாதனையை முறியடித்து இருக்கிறார் மோடி அவர்கள். அதாவது இந்தியாவின் பிரதமராக தொடர்ந்து அதிக நாட்கள் இருந்தவர் என்ற சாதனையை படைத்து இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு 4400, நாளைக்கு 4401. இந்த வகையில் அதிக நாட்கள் அரசு தலைமையில் இருந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இந்த பெருமை அவருக்கு தான் சாரும். எப்பா அவருக்கு என்னப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிடாதீங்க. சும்மா இல்லை, உங்கள் குடும்ப தலைவனாக ஒரு நாள் இருந்து பாருங்கள், அதோட வலி எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு புரியும். இந்த வகையில் குஜராத்தோட முதல்வராக இருந்து பாரதத்தின் பிரதமராக இருந்து தொடர்ச்சியாக இருப்பது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அதுவும் காங்கிரஸ் கசக்கி போட்டு புளிஞ்சு போட்ட ஒரு இந்தியாவை, பாரத நாட்டை, அதை பழைய வலிமையான பாரதமாக கொண்டுட்டு வரதுக்கு எவ்வளோ பாடுபடுறாரு. நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு தானே இருக்கோம். எவ்வளோ கஷ்டம். இந்த வயசில் இன்னைக்கு ஒரு நாட்டில் இருப்பார், மதியமாக காலையில் ஒரு நாட்டில் இருப்பார், மதியமாக ஒரு நாட்டில் இருப்பார், இரவு ஒரு நாட்டில் இருப்பார். ஒரே நாள்லேயே 3 நாட்டு பிரதமரை தலைவர்களை சந்திக்கக்கூடிய வயசெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லாமல் விமானத்தில் பயணிக்கும்போது கூட அவர் வந்து ஃபைலை பார்த்து அதில் என்ன இருக்குது, என்ன அப்படின்றது, என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நாளைக்கு அவர் வந்து 4 மணி நேரமோ என்னமோ தாங்க அவர் தூங்குறதா செய்தி வந்தது. 21 மணி நேரமோ என்னமோ அவர் வேலை பார்க்குறாரு. அந்த அளவுக்கு பாரத நாட்டிற்காக
உறங்காமல் சேவை செய்யக்கூடிய பணியாற்றக்கூடிய ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கிடைத்ததெல்லாம் ஒரு வரம். எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணோமோ அது நமக்கு நடந்திருக்கு. தமிழகத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலை அவர்களின் புதிய அரசியல் பயணம் சிங்க பாதை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் வரக்கூடிய தேர்தலில், அதாவது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக வருவாரா, இல்லை பாஜகவிலேயே மீண்டும் சேருவாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங்.